வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி அருள்மிகு படிக்காசுநாதர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அழகாபுத்தூர் என்னும் ஊரிலே அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவனின் பெயர் படிக்காசுநாதர், இறைவியின் பெயர் அழகம்மை. இங்கு தல விருட்சமாக வில்வம் உள்ளது. தீர்த்தமாக அமிர்த புஷ்கரணி உள்ளது. தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. அரிசிலின் கரை மேலணியார் தரு புரிசை நந்திரு புத்தூர் புனிதனை பரிசொடும் பரவி பணிவார்க்கெல்லாம் துரிசில் நன்னெறி தோன்றிடும் காண்மினே கும்பகோணம் என்று அழகுற பாடுகின்றார். இந்த ஆலயமானது சோழர்களால் கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள இறைவன் நமக்கெல்லாம் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இந்த தலமானது 63 நாயன்மார்களில் ஒருவரான புகழ்துறை நாயனார் அவதரித்த ஒரு தலமாக உள்ளது. அவதரித்ததோடு மட்டுமல்லாமல் முக்தி பெற்ற ஒரு தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது. சிவன் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார் புகழ்துணை நாயனார். அரசலாற்றில் தீர்த்தம் எடுத்து வந்து சிவனுக்கு பூஜை செய்வதையே வழக்கமாக வைத்திருந்தார். என்னதான் வறுமை வாட்டினாலும் பூஜையை மட்டும் விடவே இல்லை. அப்போது கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த நிலையில் கூட சிவ பூஜையை கைவிடவில்லை. ஒரு கட்டத்தில் பல நாட்களாக சாப்பிடாமல் இருந்ததால் அவரது உடல்நிலை மோசமானது. ஒரு நாள் தள்ளாடியபடியே அபிஷேகத்திற்கு தீர்த்தம் எடுத்து வந்தார். அப்போது சந்நிதிக்குள் சென்றதும் தடுமாறினார். தடுமாறிய போது தீர்த்தம் கொண்டு வந்த அந்த குடமானது சிவன் மீது விழுந்தது. அவரும் லிங்கத்தின் மீது சாய்ந்து மயக்கமடைந்தார். மயக்கமடைந்ததும் ஈசன் அவரது கனவில் தோன்றி, உனக்கு வேண்டுவன கேள் என்றார். உடனே புகழ்துணை நாயனார் மக்களின் பஞ்சத்தை போக்க வேண்டும் என்றார். நான் செய்யும் பூஜை தடையின்றி நடக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உடனே ஈசன், நான் தினமும் ஒரு காசு தருகிறேன், அதை வைத்து மக்களின் பஞ்சத்தை போக்கு என்றார். மயக்கம் தெளிந்த புகழ்துணை நாயனார் பூஜையை தொடர்ந்தார். ஈசனும் தினமும் ஒரு படிக்காசு கொடுத்தருளினார். பலகாலம் சிவபூஜை செய்து இந்த தலத்திலேயே முக்தியும் பெற்றார். இந்த தலத்தில் உள்ள ஈசனுக்கு இவரது தலைமுறையினரே இன்றும் பூஜை செய்து வருகின்றனர். இன்றும் ஈசனது சன்னதியில் 2 காசுகளை வைத்து வேண்டி அதில் ஒன்றை மட்டும் வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை செய்கின்றனர். இதனால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. ஆகவே புகழ்துணை நாயனாருக்கு படிக்காசு அருளியதால் இங்குள்ள ஈசனுக்கு படிக்காசுநாதர் என்ற பெயரும் வந்தது. வறுமை நீங்கி சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற இத்தல ஈசனை வணங்குவோம். இந்த படிக்காசுநாதர் திருக்கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் படிக்காசுநாதர், இறைவியின் பெயர் அழகம்மை. இங்கு வீற்றிருக்கும் முருகனுடைய பெயர் கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர். இந்த தலத்தில் உள்ள முருகன் சங்கு சக்கரத்துடன் நமக்கு காட்சியளிக்கிறார். இதற்கும் ஒரு வரலாறு உண்டு. ஒரு சமயம் தேவர்களுக்கு அசுரர்களின் தொல்லை அதிகரித்ததும் அசுரர்களை அழிக்க முருகனை அனுப்ப தீர்மானித்தனர். அதன்படி ஈசன் இங்கு உள்ள முருகனை அசுரவதத்திற்கு செல்லும்படி கூறினார். முருகனும் புறப்பட தயாரானார். அப்போது ஈசனும் தேவர்களும் அவருக்கு பல ஆயுதங்களை அளித்தனர். திருமால் தனது சங்கு சக்கரத்தை கொடுத்தார். ஆயுதங்களுடன் சென்ற முருகன் அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்தார். ஆகவே இங்குள்ள முருகன் கேடயம், வில், அம்பு, சாட்டை, கத்தி, சூலாயுதம், வஜ்ரம், சங்கு சக்கரம் போன்ற ஆயுதங்களுடன் நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார். இந்திர மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் இங்குள்ள முருகன். இவரை கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் என்று கூறுகின்றனர். வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். இவருடைய திருவாட்சி ஓம் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது.
திருமணம் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் பெறவும் இத்தல முருகனுக்கு அமாவாசை என்று பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த படிக்காசநாதர் ஆலயத்தின் தல வரலாற்றினை பார்ப்போம். ஒரு சமயம் பிரம்மா கைலாயத்திற்கு சென்றபோது முருகனை கவனிக்காமல் சென்றார். அப்போது பிரம்மாவை அழைத்த முருகன், நீங்கள் யார் என்றார். உடனே நான் தான் உலகை படைப்பவன் என்று கர்வத்தோடு கூறினார் பிரம்மா. உலக உயிர்களை எந்த மந்திரத்தின் அடிப்படையில் படைக்கின்றீர்கள் என்றார். உடனே பிரம்மா ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் அடிப்படையில் என்றார். உடனே முருகன் அந்த மந்திரத்தின் விளக்கம் என்ன என்று பிரம்மாவிடம் கேட்டார். பிரம்மாவிற்கு தெரியவில்லை. உடனே பிரம்மனின் தலையில் குத்தி அவர் பார்க்கும் படைப்பு தொழிலை பறித்தார். இதை அறிந்த ஈசன் பிரம்மனிடம் அந்த பதவியை கொடுக்க சொன்னார். முருகனோ கேட்கவில்லை. ஈசனும் பிரணவத்தின் விளக்கத்தை முருகனிடம் கேட்க முருகனும் பிரணவத்தின் பொருளை உணர்த்தினார். பிறகு ஈசன் கேட்டபடி படைப்பு தொழிலை பிரம்மனிடம் அளித்தார் முருகன். பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை என்றாலும் பிரம்மா முருகனை விட பெரியவர். ஆகவே பிரம்மனை தண்டித்ததற்கு மனம் வருந்தினார் முருகன். தன் தவறுக்கு மன்னிப்பு வேண்டி இத்தல ஈசனை வணங்கி தவம் இருந்தார். தவத்தின் பயனாக ஈசன் முருகனுக்கு காட்சியளித்து தவறை யார் வேண்டுமானாலும் சுட்டி காட்டலாம், தவறில்லை, தண்டிக்கத்தான் கூடாது என்று அறிவுரை கூறினார். இந்த ஈசன் தான் இங்கு சுயம்பு மூர்த்தியாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார். இத்தலத்தில் வீற்றிருக்கும் கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியரை வணங்கி நாமும் நலம் பல பெறுவோம். ஓம் சரவண பவாய நமக. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம்.